Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். கொஸ்டினில் ஒரு பில்டிங்கும் ஒரு டவரும் இருக்குது பேசிக்காக. ஸோ கீழே ஒரு கிரவுண்டுக்கு வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டு ஒரு பில்டிங்கும் ஒரு டவரும் ட்ரா பண்ணிக்கோங்க. பில்டிங்கை விட டவர் கண்டிப்பாக பெருசாக இருக்குன்றதால கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பில்டிங். டாப் ஆஃப் த பில்டிங்கை பார்க்குறாங்க. எங்கேருந்து பார்க்குறாங்க? ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். டவரோட இந்த ஃபுட்டில் இருந்து பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 30 டிகிரி இருந்தது அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்கே நின்றுட்டு இருக்க ஒருத்தர் அங்கே பார்க்குறாங்க. இது வந்து 30 டிகிரி. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர். டவரோட டாப்பை பார்க்குறாங்க. ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங். பில்டிங்கோட ஃபுட்டில் இருந்து அதோட டாப்பை பார்க்குறாங்க. இப்போ இங்கே வந்து இப்படி ட்ரா பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. ஸோ இதான் உங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்க டயக்ராம். த டவர் இஸ் 50 மீட்டர் ஹை. இந்த டவரோட மொத்த ஹைட் வந்து 50 மீட்டர். ஹைட் ஆஃப் த பில்டிங்கை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங்கோட ஹைட்டை நம்ம ஹெச்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதே டயக்ராம் தான் இங்கே திருப்பி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து பில்டிங்கோட நேம் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். டவரோட நேம் வந்து சிடின்னு எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம், நம்ம என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்க முடியும். இதில் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏபிசி. ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இந்த பீன்ற ஆங்கிளை 90 டிகிரின்னு எடுத்துக்கணும். அப்போ இதுக்குள்ளே வர ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 தான். கண்டிப்பாக இந்த 60 அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் 90 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ கொஸ்டினில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பி தான் 90 டிகிரி. அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆங்கிள் இந்த ஆங்கிள் சியோட தான். இப்போ இந்த சியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க, அதான் கேட்குறாங்க ஹெச்ன்னு. அப்போ இன்னொரு சைடு எடுக்கணும்ல, அந்த சைடு என்னவாக இருக்கணும்னா நம்ம எடுக்க போகிற 2 ட்ரையாங்கிளோட காமன் சைடாக இருக்கணும். நம்ம எடுக்க போகிற ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து டிசிபி இல்லைனா பிசிடி அப்படின்னு சொல்லலாம். இதில் சி வந்து 90 டிகிரி ஆகிடும் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது. அப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது வந்து 60 டிகிரி. இதில் ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டாங்க, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. அப்போ அந்த பிசின்ற சைடு வந்து ஏபிசிக்குள்ளேயும் இருக்குது, பிசிடிக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? அப்போ அந்த பிசின்ற சைடை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் கொஸ்டினில் பேசிக்காக இப்போ ரேஷியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 3 பேரும் தான் பேசிக் ரேஷியோஸ். இதில் டேன் தீட்டா அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வரும். இப்போ இங்கேருந்து ஆங்கிள் பார்த்தா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் எடுக்கலாம், இந்த ஆங்கிளுக்கும் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு பிசி வந்து காமன் சைடாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்றத 2 பக்கமும் யூஸ் பண்ண போகிறோம். டேன் தீட்டாக்கு பதிலாக முதல் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, இது வந்து 90 டிகிரின்ற ஆங்கிள். அப்போ 30லேருந்து பார்க்கணும். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, உங்களோட அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ பிசியை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம், இல்லை அப்படியே பிசின்னு எழுதிக்கலாம். ஸோ tan 30 டிகிரிக்கு டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. tan 30 டிகிரி tan 30யோட டேபிள் வேல்யூ 1/√3. அப்போ இங்கே 1/√3ன்னு போட்டுக்கலாம். ஏபிக்கு பதிலாக நம்ம கொஸ்டினில் ஹெச்ன்னு எடுத்திருக்கோம், பில்டிங்கோட ஹைட்டு. ஸோ ஹெச். பிசியோட வேல்யூ நம்ம எதுவுமே எடுக்கல. இப்போ இது பிசின்றது அப்படியே இருக்கட்டும். இந்த பிசி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே டிவைடில் இருக்க √3 அந்த பக்கம் வரும். அப்போ √3h அப்படின்னு எழுதிக்க முடியும். நம்ம இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரெண்டாவது ட்ரையாங்கிள் வந்து பிசிடி. பிசிடி பார்க்கும்போது சி 90 டிகிரி ஆகிடும். அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆங்கிள் வந்து பியில் இருக்க 60 டிகிரி தான். அப்போ நம்ம எழுதிக்கலாம் tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து உங்களோட டிசி, உங்களோட அட்ஜசன்ட் சைடு வந்து திருப்பியும் பிசி தான். இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு tan 60க்கு டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணணும். இதான் உங்கள் டேபிள் வேல்யூ. tan 60யோட டேபிள் வேல்யூ √3. டிவைடில் இருக்க பிசி இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு டிசி. டிசின்றது வந்து உங்களோட டவரோட ஹைட் வந்து 15 கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே 50 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. பிசிக்கு பதிலாக இங்கே நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா √3h அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே யூஸ் 1ன்னு போட்டுக்கலாம். இந்த பிசியை தூக்கிட்டு இந்த பிசிக்கு பதிலாக √3h அப்படின்னு எழுதிக்க முடியும். இங்கே 50 இருக்குது. √3 × √3 3 ஆகிடும். 3h இஸ் ஈக்குவல் டு 50. மல்டிப்பிளில் இருக்கிற 50 அந்த பக்கம் தான் டிவைட் ஆகும். அப்போ 50/3 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஆக்சுவலாக பில்டிங்கோட ஹைட்டு. ஸோ 15/3 இப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கோஷன்ட் வந்து 16ம் ரிமைண்டர் வந்து 2ம் கிடைக்குது. கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு சொல்லி இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 16 2/3 மீட்டர்ஸ்ன்னு எழுதணும். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள்.
2 poles of equal height are standing opposite each other on either side of the road அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஒரு ரோடு இருக்குது. ரோடோட இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரு போல் வந்து நின்றுட்டுருக்கு. 2 ஈக்குவல் ஹைட்ஸ், போல் ஆஃப் ஈக்குவல் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நின்றுட்டுருக்க போலோட ஹைட்டும் இந்த ரோடோட இந்த சைடில் நின்றுட்டுருக்க போலோட ஹைட்டும் வந்து சேமாக இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சு கொஸ்டினில். அப்போ நம்ம ரெண்டு போலுக்குமே சேம் ஹைட் எடுத்துக்கணும். இப்போ இதோட லென்த்தும் ஹெச்னு எடுத்துக்கலாம், இதோட லென்த்தையும் ஹெச்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிங்க. ஃப்ரம் ஆன் த ரோட் விச் இஸ் 80 மீட்டர் வைடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோடோட மொத்த லென்த்தும் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதோட ஃபுல் லென்த்து பார்க்கும்போது இது வந்து 80 மீட்டர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அ பாயிண்ட் பிட்வீன் தெம் ஆன் த ரோடு, இந்த ரெண்டு போலுக்கும் நடுவில் ரோடு மேலே இருந்து தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த போல்ஸ் ஆர் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. அதாவது ரோட்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த போலோட ரெண்டு டாப்பையும் பார்க்குறாங்க. ஒன்று வந்து 60 டிகிரிலையும் ஒன்று வந்து 30 டிகிரிலையும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு வேறு வேறு ஆங்கிளில் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்க சான்ஸே இல்லை. மிட் பாயிண்ட்லேருந்து மிடில் பிளேஸ்லேருந்து பார்த்தோம்னா ரெண்டு ஆங்கிளோட டாப்பும் ஒரே ஆங்கிளில் தெரிஞ்சிருக்கும். இது வேறு வேறு ஆங்கிளில் தெரிஞ்சிருக்குன்றதுனால பாயிண்ட் ஏதாவது ஒரு சைடில் இருந்திருக்கணும், இப்படி எழுதுக்கலாம். ஸோ ஒரு டாப்பை வந்து 60 டிகிரியில் பார்த்துருக்காங்க, இன்னொன்று வந்து 30 டிகிரியில் பார்த்துருக்காங்க. எப்போவுமே தூரமாக வர வர ஆங்கிள் குறையும், பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் அதிகமாக தெரியும். அதனால் இங்கே 60யும் இங்கே 30யும் நான் போட்டிருக்கேன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல்ஸ், ஹைட் ஆஃப் த போல்ஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸ், இந்த பாயிண்ட் வந்து இந்த போல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றதையும் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிளியராக பார்த்தாலே ரெண்டு ட்ரையாங்கிளும் தெளிவாக தெரியுது. நான் இங்கே இது 90 டிகிரி, இங்கே இது 90 டிகிரி. ஸோ ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கலாம். இப்போ ஏபியும் போல், சிடியும் வந்து கொஸ்டினில் போல் தான். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடம் வந்து இங்கே ஓன்னு எடுத்துக்கலாம். ஓன்ற பாயிண்டில் தான் அப்சர்வர் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 80 மீட்டர் அப்படின்றது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சேர்ந்து இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ட்ரையாங்கிளுக்குன்னு சொல்லி ரேஷியோ அப்ளை பண்ணும்போது இந்த 80யை மொத்தமாக அப்ளை பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லென்த்தை எக்ஸ்னும் இன்னொரு லென்த்தை 80 - எக்ஸ்னும் எடுத்துக்கணும். ஸோ இது மொத்த லென்த் 80ன்றதில் பிலேருந்து ஓ வரைக்கும் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓலேருந்து சியோட லென்த் வந்து கண்டிப்பாக 80 - எக்ஸாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மொத்தமாக 80, இப்போ இதில் ஒரு பார்ட் எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 80ல் மைனஸ் பண்ணி கிடைக்கும். இதை கண்டிப்பாக பிரிச்சுட்டு தான் எழுதணும். 80ன்றதை அப்படியே அப்ளை பண்ணவே முடியாது நம்ம. இப்போ ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். முதல்ல ஏஓபின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஓபி இல்லை ஏபிஓ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 90 டிகிரி வந்து பியில் வரதுனால ஏபிஓன்னு எழுதியிருக்கேன். இந்த ஆங்கிளில் ஆப்போசிட் சைடு நமக்கு வேணும், அட்ஜசன்ட் சைடும் வேணும். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வச்சு என்ன தீட்டா வரும்? டேன் தீட்டா தான் வரும். டேனுக்கு தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் டேன் தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, உங்களோட அட்ஜசன்ட் சைடு வந்து பிஓ. ஸோ டேன் 60 டிகிரிக்கு டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணணும். டேன் 60க்கு டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணிட்டு ஏபிக்கும் பிஓக்கும் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். டேன் 60யோட டேபிள் வேல்யூ √3, அதனால இங்கே √3ன்னு எழுதிக்கலாம். ஏபிக்கு நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம், ஹெச் பை இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. டிவைடில் இருக்க எக்ஸ் இந்த பக்கம் தான் மல்டிபிள் ஆகும். அப்போ √3x = ஹெச்ன்னு கிடைக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரையாங்கிள் போடலாம். இந்த ட்ரையாங்கிள் ரெண்டாவது ட்ரையாங்கிளோட பேர் டிசிஓ. இப்போ இந்த ட்ரையாங்கிள் டிசிஓ, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போ டேன் 30 டிகிரி = டேன் அப்படின்னாலே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் ஹெச்ன்னு இருக்குது, அட்ஜசன்ட்டில் 80 - எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம், அதை எழுதிக்கலாம். டேன் 30யோட டேபிள் வேல்யூ பாருங்கள் 1/√3. அப்போ இங்கே 1/√3ன்னு எழுதிக்கலாம். ஹெச் அப்படியே இருக்கும், இங்கே இருக்கிற 80 - எக்ஸும் அப்படியே இருக்கும். டிவைடில் இருக்க 80 - எக்ஸ் இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். இங்கே டிவைடில் இருக்க √3 எங்கே போனாலும் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 80 - எக்ஸ் = ஹெச் × √3 அப்படின்னு கிடைக்குது. இதில் வந்து ஹெச்சுக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா √3x நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். யூஸ் 1. இதில் 80 - எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த ஹெச்சுக்கு பதிலாக மட்டும் இந்த √3x மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற √3 வந்து இங்கே அப்படியே தான் வரும். √3 ஹெச்சுக்கு பதிலாக மட்டும் தான் இது அப்ளை ஆகிருக்கு. அப்போ 80 - எக்ஸ் = √3 × √3 3xன்னு கிடைக்கும். -x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா +x ஆகிடும். அப்போ 3x + xன்னு எழுதிக்கலாம். அப்போ 80 = 4x, மல்டிப்பில் இருக்க 4 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 80/4 = xன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 20. அப்போ இந்த எக்ஸோட லென்த் வந்து 20 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு போல்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 20 மீட்டர் அவே இருந்திருக்கு. அப்போ இன்னொரு போல்லேருந்து எவ்வளோ இருந்திருக்கும்னா 80 - 20 கண்டிப்பாக 60 மீட்டர் அவே இருந்திருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஹெச்சை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொஸ்டினில் வந்து இந்த போலோட ஹைட் என்னன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ இன் 1.
எக்ஸுக்கு பதிலாக கிடைச்ச 20ன்ற வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து 20√3 is equal to ஹெச்ன்னு கிடைக்கும். இங்கே வந்து மீட்டரில் தான் ரூட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 20√3 meters அப்படின்னு எழுதணும். ஃபைனல் சொல்யூஷன் எடுத்து இப்படி எழுதுங்க. ஸோ ஹைட் ஆஃப் த போல் வந்து நம்ம ஹெச்னு எடுத்தோம், 20√3 மீட்டர்னு எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து ஒரு போல்லேருந்து 20 மீட்டர் அவே இருக்குது. அப்போ இன்னொரு போல்லேருந்து 80 - 20 60 மீட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து ஃபைனலாக எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.